நம்மளோட எதிர்பார்ப்பே எப்போவுமே எதிர்காலத்தை நோக்கி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த நேரத்துலையும் நம்ம ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கவே மாட்டோம். அப்படி தானே நம்ம வாழ்க்கையும் போயிட்டுருக்கு. நாளைக்கு நான் இப்படி இருக்கணும், அதனால் என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு இப்படி ஆயிருமோ, நாளைக்கு இப்படி நடந்துருமோ அப்படின்ற ஒரு கனவு உலகத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். அப்படி வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் நமக்கு என்ன கிடைக்க போகுது? நமக்கு கிடைக்கிறது தான் நிலைக்கவா போகுது? இல்லை இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கற்பிக்க ட்ரை பண்ணுது? இன்னைக்கு ஏன் இவ்வளோ முக்கியம்? இதெல்லாம் இவ்வளோ கேள்விகள் நம்மளை சுற்றி இருந்தாலும் அந்த கேள்வியை ஒரு கதை மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்பவே அருமையான விஷயந்தான். அந்த அருமையான ஒரு கதையை, ஒரு குட்டி ஸ்டோரியோட இந்த எபிசோட் உங்களுக்காக வரப்போகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். The குட்டி ஸ்டோரி ஒன் ஹூ ரீட் த ஃபியூச்சர் உங்களுக்காக. ஸ்டே டியூன்ட். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அருமையான நேரத்தில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். எப்போவுமே ஒரு ரொம்ப சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கும். உங்களை மீட் பண்ணும் பொழுது நம்ம வள கொலன்னு பேசணும்னு ஆசை தான். ஆனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக எபிசோடுக்குள்ளே சீக்கிரம் போக போகிறோம். உங்களுடைய சப்போர்ட்டை மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா, நம்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும், முக்கியமாக ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம நிறைய நல்ல மனிதர்களை ரீச் அடைவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரும். நோ பைசா நோ மணி அப்படின்ற ஒரு கருத்தோடு உங்களுடைய சந்தோஷத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்க இந்த எபிசோட், இந்த பாட்காஸ்ட், நான் எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நன்றி அதுவாக தான் இருக்கும். உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் RGMN_ இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு எழுதி அனுப்பலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பாட்காஸ்ட்டோட அனதர் பிரான்ச் குவிக் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். வீடியோ இருக்கிற மாதிரி 30 செகண்டில் டக்குன்னு பூஸ்ட் பண்ணுற மாதிரி, அதையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ப்ளீஸ் பண்ணுங்கள். ஆல்ரைட், நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போக போகிறோம். இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய எபிசோடை லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பாட்காஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் அண்ட் ஜாயின் த கிளப். RGMN தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட்டில் இணைவதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், வணக்கம். ஆல்ரெடி திருப்பி வரக்கூடிய நம்மளுடைய ஃபேவரட்டான நண்பா, நண்பியாக இருந்தால் ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். 26 பேர் பக்கத்தில் இருக்காங்க. ரொம்ப அருமையாக நிறைய இடங்களில் ரொம்ப ஏதோ அப்படியே கையை கோர்த்துக்கிட்டு ரொம்ப பக்கத்தில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்க கூட இருக்குது. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், நம்ம இப்போ குட்டி ஸ்டோரி எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வந்தனால முடிஞ்ச அளவு கட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அனுப்புங்க. எவ்வளோ ஃபீட்பேக் அதிகமாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். ஓகே, நம்ம இன்றைக்கி குட்டி ஸ்டோரி எபிசோடில் இருக்கோம். இந்த ஒன் ஹூ ரீட் த ஃபியூச்சர், எதிர்காலத்தை நோக்கிய ஒரு கனவு, எதிர்காலத்தை நோக்கிய ஒரு ஆசை, ஈர்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த கதையை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து. இன்று, நேற்று, நாளை அப்படின்றத வச்சு பல கதைகள், பல பரிமாணங்கள், பல புக்ஸ் இருக்குது, பல படங்கள் இருக்குது, எல்லாமே இருக்கலாம். நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு அப்படின்ற ஒரு அழகான வரிகளோட இதை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு மனிதர், ஒரு வயதான மனிதர், ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு கிராமத்தில் வசித்து வர்றாரு. அவர் ரொம்ப திறமைசாலியும் கூட. அவருக்கு ஒரு அதீத திறமை இருந்தது. என்னன்னா, வானத்தை பார்த்து, அங்கே இருக்க நட்சத்திரங்களை பார்த்து ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவார். அவரையே தான் ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர் அப்படின்னு நம்பினவர் அந்த வயதானவர். அவருடைய இந்த அதீத சக்தியை பார்த்துட்டு மக்கள் எல்லாரும், அது உண்மையாக போயான்னு தெரியலை, ஆனால் மக்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க.
அவர்கிட்ட போயிட்டு நிறைய பேர் பேசுவாங்க. பேசிட்டு என்னோடய வாழ்க்கை என்ன நடக்க போகுது, ஏதாவது பிரச்சனை இருக்கா, அது நடக்குமா, இது நடக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளோடு போவாங்க. அதற்கான விடைகளும் கிடைக்கும். ஒரு சில காரியங்கள் நடக்கவும் செஞ்சனால பயங்கர நம்பிக்கை அதிகமாயிருச்சு. அவர் நைட்லாம் என்ன பண்ணுவார்னா, வானத்தை நோக்கி பார்த்துட்டு அங்கே இருக்க நட்சத்திரங்களை எண்ணிக்கிட்டு இது ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பார். அவர் இப்படியே இருக்கும்போது ரொம்ப 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 பயங்கர பிஸி ஆகிட்டார். ஏன்னா மக்கள் நிறைய பேர் அவரை தேடி பின்னாடி விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, அது உண்மை தானே, யாராவது நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு தான் நினச்சி நிறைய இடங்களில் ஓட ஆரம்பிக்கிறோம். ஆனால் நமக்கு ஒன்று தெரிய மாட்டுது, பிரச்சனைன்னு எடுக்கிறது ஃபஸ்ட்டு பிரச்சனையே கிடையாது. அது பிரச்சனையாகவே இருந்தாலும் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அதற்கான சப்போர்ட்டு, அதற்கான ஒரு புரிதல், கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு வேணால் நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமான பாட்காஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம். ஆனால் இருந்தாலும் அட் எண்ட் ஆஃப் த டே த டிசிஷன் மேக்கர் இஸ் யூ. உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, கொஞ்ச நாளில் ரொம்ப பயங்கரமாக ஒரி பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ரொம்ப பிஸியாக எப்போ பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அலமோதிச்சு. அவருக்கான ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் போகாத மாதிரி தோணுச்சு. அவர் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி, அவருடைய ஃப்யூச்சர் என்ன தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இத்தனை நாள் இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணவர், ஐயப்பா இவ்வளோ கூட்டம் வருதே, இவ்வளவு பிரச்சனை பண்ணுறாங்களே, இவ்வளோ பேர் வர்றாங்களே, நமக்கு கிடைச்சா கூட இருந்தாலும் ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி அவர் நிம்மதி, தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சுக்க ஆசை. யாருக்கு ஆசை விட்டது? ஒரு நாள் சாயங்காலமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ரோடு வழியாக அந்த அவுட் சைட் த வில்லேஜ், அந்த வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் வெளியில் அந்த ரோட்டில் ஒரு ஓரமாக நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. சரி, நம்ம எதிர்காலத்தை கண்டுபிடிக்கணுன்னா இதை தான் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரியாதா என்ன? இத்தனை பேருக்கு பார்த்தவர் ஏதோ ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறாரு. கூர்மையாக பார்த்து அவர் வாட்டுக்கு அந்த ரோட்டு ஓரத்தில் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அவருடைய கவனம் எல்லாமே, அவருடைய கண்கள் எல்லாமே அந்த நட்சத்திரங்களை நோக்கி மட்டும்தான் இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அவருக்கான விடை. இந்த உலகத்தோட ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நான் கண்டுபிடிக்க போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்றது இன்றைக்கி எனக்கு தெரிய போகுது. என்னுடைய எதிர்காலத்தை புட்டு வைக்க போகிறேன் அப்படின்ற நம்பிக்கையோட ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த உலகம், அந்த உலகத்தோட அதிசயம், அந்த உலகத்தோட முடிவு எல்லாமே எனக்கு தெரிய போகுது அப்படின்ற மாதிரி வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நடந்துக்கிட்டே போகிறாரு. அவருடைய எதிர்காலத்தை மட்டுமே மனசில் வச்சுட்டு அந்த நட்சத்திரத்தை உத்து நோக்கி அவருடைய எண்ணங்கள் எல்லாமே அதில் மட்டும் இருக்குது, வேறு எதுலேயுமே கிடையாது. அவர் என்னவோ அந்த நட்சத்திரத்தை பார்த்து நடக்கிறாரு, நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. கீழே பார்க்கவே இல்லை, இன்னும் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஆச்சு, சடனாக ஒரு இந்த மணல் புதையல்னு சொல்லுவாங்கள்ல, புதையல் இல்லை, அதாவது புதஞ்சிரும்ல, புதகுலின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் பொசுக்குன்னு விழுந்துடுறாரு. ஏன்னா அவர் தான் கீழே பார்க்கவே இல்லையே, மேலே தானே பார்த்துட்டே போகிறாரு. அவருக்கு தேவை அவரோட ஃப்யூச்சர் தானே, அதை பார்த்துக்கிட்டே ஓடுறாரு. சடனாக என்ன ஆச்சுன்னா, அது ரொம்ப சகதியும் சேரம் இருந்தனால அவரை உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே மூழ்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பயங்கரமான சகதி அவரை பிடிச்சி இழுத்து உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரும் என்னென்னமோ கையை காலை வெளில வர ட்ரை பண்ணுறாரு, முடியவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப பயந்துட்டார். ஆஹா, இப்போ நம்ம வாழ்க்கையே முடிய போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, கத்துடா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ யாராவது என்னை வந்து காப்பாற்றுங்களேன், யாராவது வாங்கலேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி கூப்பாடு போடுறாரு. ஆனால் எங்கடா அது நம்ம ஐயா சவுண்டு கேட்குன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் ஒரு வீட்டுக்கு போகிறவங்கள தானே அந்த வெளில நடந்துட்டு இருந்தார். ஏமா ஓடியாராங்க. அப்படியா வந்து, ஐயா என்னையா பண்ணுறீங்க, உள்ளே படுத்து கிடக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கையை போட்டு இழுத்து வெளில எடுக்கிறாங்க அந்த சகதியிலேருந்து. அதுக்கப்புறம் அதில் ஒரு ஆள் அந்த கூட்டத்தில் சொல்கிறாரு, நீங்கள் ஸ்டார்ஸை வச்சு உங்களுடைய இல்லை எங்கள் எல்லாருடைய எதிர்காலத்தையும் கணிக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லுநர் நீங்கள், ஒரு பெரிய ஜோதிடர் நீங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுடைய காலடியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலையா? எங்களுக்கெல்லாம் எதிர்காலத்தை பார்க்குறீங்க, உங்களுக்கு உங்கள் காலடியில் என்ன இருக்குதுன்னு பார்க்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு
இந்த நேரத்துலேருந்து உங்களுக்கு எது முன்னாடி இருக்கோ அதை நல்லா பாருங்கய்யா, ஃப்யூச்சரு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படின்னு ஒருத்தன் கருத்து சொல்கிறான். ஸோ இது இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னா, ஸோ நீங்கள் நட்சத்திரத்தை பார்த்து எதிர்காலத்தை கணிக்கிற நீங்கள் இந்த பூமியில் இருக்க எல்லா விஷயத்தையும் மறக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அருமையான கருத்தை 2 பேர் சொல்லி முடித்தாங்க பாருங்கள் அந்த கூட்டத்தில் இருக்கவங்க. நீங்கள் எதிர்காலத்தில் ஃபோக்கஸ் பண்ணும் போது நிகழ்காலத்தை விட்டுறீங்க. நிகழ்காலம் மட்டும்தான் உண்மை. இந்த ப்ரெசண்ட், இன்னைக்கு, டுடே, நவ் இஸ் மோர் பவர்ஃபுல். அதை நம்ம மறந்துடுறோம். அதை எவ்வளோ அருமையான ஒரு கதை மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி தான் இதில் மாறல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும். நாளைக்கு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது கம்ப்ளீட்லி மிஸ்ட்ரி தான். அதுதான் வாழ்க்கையும் கூட, யதார்த்தமும் கூட. ஆனால் நம்ம அடுத்த நாளை எதிர்பார்த்து இன்றைக்கி நம்ம அதை மிஸ் பண்ணி சந்தோஷமாக இல்லாமல் ஹாப்பியாக இல்லாமல் இருக்கிறப்ப டைம் ஒன்றும் நம்மளுக்காக நிறுத்த போகிறது கிடையாது. ஆகா, இவர் கொஞ்ச நாளைக்கு ஃப்யூச்சரை பற்றி நினச்சிட்ருக்காரு, நம்ம வேணால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு கண்டிப்பாக நடக்காது. உங்களுடைய நிகழ்காலம் தான் உங்களுடைய நாளையை நிர்ணயிக்கும். அது எவ்வளோ பெரிய உண்மையான வார்த்தை. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோமோ அதோட விளைவுகள் தான் நாளை அப்படின்றத ரொம்ப 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 தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போவுமே நாளையை நோக்கின பார்வை இருக்கலாம். ஆனால் நாளைக்கு இப்படி தான் நடக்கணும், நாளைக்கு இதுதான் இருக்கும், நாளைக்கு இது நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு கனவுலகத்தில் இருந்து எப்படி நம்ம பெரிய ஐயா விழுந்தாரோ அது மாதிரி இன்றைய நாளை விட்டுறாதீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நாளைக்கு நடக்கக்கூடியது இதோட விளைவுகளாக, இதோட ரிசல்ட்டாக அருமையாக உங்கள் கையில் வந்து சேரும். எப்போவுமே நாளை நிச்சயம் கிடையாது. நேற்று முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி மட்டும்தான் கையில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பண்ணுற நல்ல ஒர்க்கும் நல்ல ஹார்ட் ஒர்க்கும் நல்ல செயல்களும் நாளையை வெற்றிகரமான நாளையாக கண்டிப்பாக மாற்றும். நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் ஒன்று. இன்று நேற்று நாளையாய், இன்று மட்டுமே உறுதி. The now is more powerful அப்படின்னு உங்களுக்கு திருப்பி சொல்லிட்டு, இந்த அருமையான கதையில் நம்ம ஒரு அருமையான கருத்தை லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற சந்தோஷத்தோட இந்த ஒரு குட்டி ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு அப்படின்னு உட்கார போகிறீங்களா, இல்லை இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? நாளைக்கு மெசேஜ் நிற்கலாம் நினைக்காதீங்க. RJ__, இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக. இன்றைக்கி நீங்கள் மெசேஜ் பண்ணலாமே நண்பி, நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என் கூட பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை கொடுக்கலாம். உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பி. உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுப்பதற்கு மிகப்பெரிய நன்றி. உங்களால் தான் நான் ரொம்ப 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 நன்றி. அடுத்த வாரம் ஒரு சூப்பரான டிப்ஸ் எபிசோடில் உங்களை சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனோ. நீங்கள் கேட்டுருக்கீங்க RJ மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மனோ. டேக் கேர், பை பாய், see you நண்பா நண்பி. எல்லாமே சந்தோஷமாக அமையுங்க. பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.